ஆக்குவது ஏதினில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதினில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதினில் ஞானம் நோக்குக, காப்பது ஏதினில் விரதம் காக்கவே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது போராட்ட களத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி செயல்பட போகிறோம் என்பதை தாண்டி உண்மை எது போலி எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, உருளைக்கிழங்கு தக்காளியெல்லாம் வாங்குறீங்க, அழுகின காய்கறியை வாங்கி வருமா? தேங்காய் வாங்குறீங்க, ஆட்டி பார்க்குறீங்க, தட்டி பார்க்குறீங்க, 50 காசு எங்கே கம்மியாக இருக்குன்னு தேடி போய் பார்த்து வாங்குறோம்ல. அதிலேயே நல்ல பொருளாக வாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அறம் கூறுகின்ற துறவிகள் உண்மையா போலியா என்பதை பார்க்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி பார்ப்பதற்கு நமக்கு உரிமை உண்டா சிராவகர்களுக்கு என்றால், அதுதான் முதன்மையான தகுதியாக மேரு மந்திர புராணம் கூறுகிறது. அதுதான் முதன்மையான தகுதியாக திருக்குறள் கூறுகிறது. திருக்குறளில் கூடா ஒழுக்கம் என்ற ஒரு அதிகாரத்தை எழுதி போலி துறவிகளை புறக்கணிக்க சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய ஒரு கதையை நான் இன்று சொல்லுகிறேன். சேனிக மகாராஜனும் ஷேலினியும் ஒரு இடம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென்று ஷேலினி, சுவாமி அங்கே பாருங்கள் என்று அதிர்ச்சியோடு கூறுகிறார். என்ன இப்படி அதிர்ச்சியோடு கூறுகிறார் என்று அந்த திசையாவில் அந்த ஷேலினி அரசி காட்டிய திசையில் ஸ்ரேனிக மாமன்னன் நோக்குகிறான். அப்போது ஒரு நிர்கந்த முனிவர், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது நான் சொல்ற கதை இல்லை, ஸ்ரேனிகர் கதை. நிர்கந்த முனிவர் ஒரு குளத்தில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். அருகில் ஒரு ஆரியாங்கண்ணி இருக்கிறார். ஸ்ரேனிக மாமன்னனுக்கு ஒரே வியப்பு, ஆச்சரியம், அதிர்ச்சி, என்னன்னே சொல்ல முடியல. நேராக போயிட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு, என்ன சாமி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையா, மீன் பிடிச்சிங்கிறேன். மீன் பிடிச்சிங்கிறீங்களா? ஒரு ஜெயின துறவி இல்லறத்தானே மீன் சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஏன் மீனை பிடிக்கிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லும்போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலை அந்த முனிவர் கூறுகிறார். அதோ நிற்கிறாரே ஆரியாங்கண்ணி, அவர்கள் நிறை மாத கர்ப்பிணி. அவர் மீன் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டார் மசக்கையின் காரணமாக. அந்த ஆசையை நிறைவேற்றுவது என் கடமை அல்லவா என்று கூறுகிறார். என்னடா இது, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி சொல்கிறாரு, இவர் என்ன ஜெயின சாமியார் தானா வேற எதுனான்னு இவனுக்கு கோபம் வந்துடுது. என்ன சாமி சொல்கிறீங்க, ஒரு இல்லறத்தானே சாப்பிடக்கூடாது, நீங்கள் துறவி மீன் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டா விட்டுற முடியுமா, அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒன்னே சேனிக மாமன்னன் கடும் கோபத்துக்கு ஆகலார். எழுந்து நின்று, துறவி என்ற வேடத்தில் இருப்பதால் உங்களை மன்னித்து விடுகிறேன், இல்லை என்றால் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊரை விட்டு அனுப்புவேன் என்று ஆவேசமாக கூறுகிறார். உடனே அந்த இருவரும் தன் அந்த தோற்றத்தை மறைத்து கொண்டு தன் சுய தோற்றத்தோடு ஒரு தேவர் தேவியாக வந்து காட்சி தருகிறார் ஸ்ரேனிக மாமன்னன் மீது. அப்போது அவர்கள் கூறுகிறார்கள், சுவாமி ஸ்ரேனிக மன்னனே, என்னை மன்னித்து விடுங்கள். நாங்கள் தேவலோகத்தில் இயல்பாக பேசிக்கொண்டிருந்த போது சௌதரமேந்திரனிடம் ஒரு கேள்வி கேட்டோம். இப்போது உண்மையான சிராவகர்கள் யாராவது பரதகண்டத்தில் வசிக்கிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னோம். அவர் யோசித்து பார்த்துவிட்டு சொன்னார், ஆம் இருக்கிறார், ஸ்ரேனிக மாமன்னன் உண்மையான சிராவகன் என்று அவர் உறுதி கூறுகிறார். ஆனால் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ள உங்களை சோதிக்கவே இப்போது வந்தோம். எனவே நீங்கள் உண்மையான சிராவகன் என்பதை அறிந்து கொண்டோம், மகிழ்ச்சி என அவரை வணங்கிவிட்டு செல்கிறார்கள். இப்போது இந்த கதை சொல்லுகின்ற பாடம் எது? உண்மையான சிராவகன் என்றால் உண்மை எது போலி எது, எது உண்மையான துறவு எது போலியான துறவு என்பதை கண்டுபிடித்து நாம் வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் முக்கியமான செய்தி. எங்கெங்கெல்லாம் சாப்பாடு நல்லா கிடைக்குன்னு போகிறது, நைட்டில் சாப்பிட்றது, வெள்ளைப்பொரி எங்கே இருக்குன்னு போகிறது, இந்த மாதிரியான சாப்பிட்டு விட்டு கொஞ்சமும் கூச்சப்படாமல் மக்களுக்கு ஆசி உரை வழங்குபவர்கள், தன் பிச்சால் ஆசீர்வாதம் வைப்பவர்கள், அவர்களும் பாவத்தை செய்கிறார்கள். அவர்கள் காலில் விழுந்து நாமும் அவரை ஜெயினத்துறவி என்று ஏற்றுக்கொண்டால் நாமும் பாவத்தை செய்கிறோம். இருவரும் திருந்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஆயுதம் இருக்கிறது, புறக்கணியுங்கள் அப்படிப்பட்ட துறவிகளை. இனி அந்த மாதிரியான துறவிகளை வணங்காதீர்கள். அப்படி வணங்கினார்கள் உங்களுக்கும் பாவம், அது ஜெயின அறத்துக்கு செய்கின்ற துரோகம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.